தன்னார்வத்தோட பல செயல்களை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒத்துழைப்பையும் ஊக்கத்தையும் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நம்மால் முடியும் நிகழ்ச்சி மூலமா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாதாப்பண்டி கிராமத்தில் ஒரு நீர்நிலையை சீரமைச்சோம். இந்த கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்மால் முடியும் நிகழ்ச்சி மூலமாகவே பார்த்தோம். அந்த நீர்நிலையில் இன்றைக்கி தண்ணி அதிகமாக வந்திருக்கிறத பார்த்து அந்த கிராமத்து மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நாங்கள் அப்பயே மிக சந்தோஷத்தோடு இதுக்கு ஒரு தீர்வு காணுவோம், தீர்வு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருந்தது. அதன் காரணமாக இப்போயும் இப்போ தொடர்ந்து பேஞ்ச மழையில் பார்த்திங்கன்னா நீர் வரத்து வந்திருக்கு. அந்த குளம் பார்த்திங்கன்னா இப்போ படிப்படியாக நிரம்பிட்டு இருக்கு. இன்னும் இந்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக பார்த்தீங்கன்னா அதிக தண்ணி பிடிச்சி எங்களுக்கு இனிமேல் பார்த்தீங்கன்னா தண்ணி பற்றாக்குறையே பார்த்தீங்கன்னா எங்கள் கிராமத்துக்கு வராது. அதிக அளவில் தண்ணி தேங்கி நிற்கிறது ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்ததும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் கொடுத்துருக்கு. ஏன்னா பொதுவாக இப்படி மழை காலத்தில் நீர்வரத்து அதிகரிக்கும் போது இங்கே ஒரு பாலம் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையும் அந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பார்த்தோம். இப்போ இவங்க செஞ்ச உழைப்பினுடைய பலனாக இந்த குளம் நிறைஞ்சது போல் இந்த பாலமும் சீக்கிரம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நம்மால் முடியும் குழு மூலமாக அதுக்கான நடவடிக்கைகளும் எடுத்து வந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதோடு இல்லாமல் அது ஒரு இயக்கமாக தொடர்ந்து பண்ணுறதுக்கு நம்ம குழுவில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய ஒத்துழைப்பு தான் முக்கியமான காரணமாக இருந்திருக்குது. திருச்சியில் இதுக்கு முன்னாடி நம்மால் முடியும் குழு மூலமாக சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு நீராதாரத்தை மேம்படுத்துறதுக்காக ஒரு கலந்தாய்வு கூட்டம் ஏற்படுத்தி இங்கே என்ன மாதிரிலாம் நீராதாரத்தை மேம்படுத்த முடியும்னு ஒரு ஆலோசனை கூட்டத்தை ஏற்படுத்தணும். ஏரி குளங்கள்லாம் தூர் வராம வரத்து வாய்க்கால் எல்லாம் தூந்துருச்சு. அதனால தண்ணி பூரா ஓடி கடல்ல விழுந்துரும். 143 ஏக்கர் பரப்பளவு கொண்ட அந்த குளத்தை பாதுகாக்கிறதுக்கும் அந்த நீர்வழி பாதைகள் எல்லாமே திரும்பவும் அதை செயல்படுத்தி அந்த நீர்வழி பாதையில வரக்கூடிய தண்ணீர் எல்லாம் அந்த குளத்துல தேங்குனா அங்க இருக்கக்கூடிய பகுதிகள் மட்டும் இல்லாம திருச்சி மாவட்டத்திலையும் தண்ணீர் பஞ்சம் வராத அளவுக்கு அந்த தண்ணீர்களை பயன்படுத்தலாம். நம்மளுடைய இந்த கூட்டத்தோட நோக்கமே நம்ம பேசிட்டு போறது கிடையாது, பேசிட்டு செயல்பாட்டில் இறங்கணும். அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா அரியமங்கலத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலையை முதல் கட்டமாக மேம்படுத்தணும். அன்னைக்கு ஆரம்பித்த அந்த களப்பணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பலதரப்பட்ட இளைஞர்களையும் பலதரப்பட்ட அமைப்புகளையும் ஒருங்கிணைச்சு பல செயல்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருச்சியில் இருக்கக்கூடிய கணக்கன் குளம்ன்ற ஒரு குளத்தை சீரமைக்கக்கூடிய பணியை தான். அந்த காலத்தில் மழை பெஞ்சா நிரம்பும். அதுக்கு ஒரு குட்டை கணக்கன் குட்டைன்னு பேர் அதுக்கு. அந்த கணக்கன் குட்டையில் இந்த வீட்டுக்கு தூரமாகவங்க போனவங்க இந்த கர்ம காரியம் செய்கிறது தான் இந்த கேனில் இந்த குளத்தில் குளிப்பாங்க. அதே பிரகாரம் இப்படியே வந்தோடனே 1956 அவன் கட்டளை கால்வா ஸ்டாண்ட் பண்ணோடனே 62 வெளியில் பார்க்கும்போது 14ஆம் நம்பர்னு சட்டரை ஒதுக்கி விட்டு ஒவ்வொரு குளத்துக்கும் பாசனத்தை கொடுக்குறான். பாசனம் கொடுத்தோடனே இந்த செங்குளத்துக்கு பாசனம், பெரிய குளம் பாசனம், கணக்கன் குளம் பாசனம், இதில் தான் இந்த விவசாயம் பண்ணிக்கிட்டு வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 200 ஏக்கருக்கு இப்போ இது பாசனம். இதில் இந்த பாசனத்தை பயன்பட்டுக்கிட்டு வந்திருக்கேன். இப்போ தான் 2 வருஷமாக தண்ணி வரலையே, தண்ணி வராமல் சுத்தமாக நின்று போச்சு. போதிய அளவு இதில் தண்ணீர் வந்துச்சுன்னா 240 ஏக்கருமே விவசாயம் உள்ளது. இப்போ இந்த நிலத்தடி நீரே வற்றி போச்சு. திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி மக்களுக்கு விவசாயத்துக்கு நீராதாரம் இருக்கக்கூடிய ஒரு குளம் தான் இந்த கணக்கன் குளம். இந்த குளத்தில் தண்ணி பெருகுச்சுன்னா விவசாயம் அதிகரிக்கும். ஆனால் இங்கே எப்போயுமே ஏதாவது ஒரு வகையில் தண்ணி இருந்துக்கிட்டு இருந்த ஒரு குளம்
ஒரு 2-3 வருடங்களாக தண்ணி இல்லை அப்படிங்கிற ஒரு குறைபாடு இந்த பகுதி மக்களுக்கு இருந்துச்சு. நான் இந்த லொக்காலிட்டியில் ஒரு ஃபியூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நான் வாழ்ந்திருக்கேன். நான் சின்ன பிள்ளையில் விநாயகர் சதுர்த்திக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பிள்ளையார் வந்து இந்த குளத்தில் நாங்கள் கரைச்சிருக்கோம். ஒரு நாள் நான் திடீர்னு வந்து பார்க்குறேன், இந்த 2 வருஷமாக இது ரொம்ப வறண்டு போய் மனசு கேட்கவே இல்லைன்னா என்னடா அவ்வளோ தண்ணி இருந்தது. நான் தண்ணி ஓடாமல் இந்த குளத்தை நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் எவ்வளோ வறட்சி இப்போ வந்திருக்கு அப்படிங்கிறத நான் ரியலைஸ் பண்ணேன். இந்த 2 வருஷம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெட்னஸ் இருக்குது இந்த குளத்தில். இன்னும் கொஞ்சம் ஒரு 10 அடியிலலாம் நமக்கு நல்லா தண்ணி ஊறுது. இதை இப்படியே விட்டுறக்கூடாது. பண்ணலான்ட்டு ஒரு குழப்பமாக இருந்தோம். அப்போதைக்கு இடையில நாங்கள் இங்கே வாக்கிங் அடிக்கடி போயிட்டுருப்போம். அப்போதைக்கு நம்ம டிசி மயில்வாங்கண்ணா சார் வந்தார். இது மாதிரி இந்த குளத்தை நீங்கள் இங்கே தானேப்பா இருக்கீங்க, எதுவும் பண்ணலாமே அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரிங்க சார் அப்படின்ட்டு இருக்கிறப்ப பிளாஸ்டிக்கு பை எடுக்கிறது, பாட்டில்கள் எடுக்கிறது, இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தோம். எங்கள் டீமில் மொத்தம் 18 பேர் இருக்கோம். ஒருத்தவங்க கொத்தனார் வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க, ஒரு சில பேர் டிரைவரு, மெக்கானிக், ஒரு சின்ன ஒர்க்கு இங்கே தான் லோக்கல்லே பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே. இங்கே இருக்கக்கூடிய இந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள், இந்த இளைஞர்கள் வந்து இதை வந்து இது எங்களுடைய கிராமத்துக்கான ஒரு நீர்நிலை அப்படிங்கிறதுல ரொம்ப அக்கறையோடு இதில் செயல்பட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க இந்த கலப்பணியில் ஈடுபடும் போது இங்கே இருக்கக்கூடிய பல பிளாஸ்டிக் கழிவுகள் அகற்றுறதா இருக்கட்டும், இங்கே இருந்த பாட்டில்கள் அகற்றுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்வு எங்களுக்கு வந்ததா அவங்க பகிர்ந்துக்கிட்டது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்மால் முடியும் குழு மூலமாக திருச்சியில் இருக்கக்கூடிய நீராதாரம் பலவற்றை மேம்படுத்தணும் அப்படின்ட்டு நம்ம எடுத்த முயற்சியிலையும் அதில் நடந்த களப்பணியிலையும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஈடுபட்டு இருந்த பல குழுவினர் இந்த நிகழ்ச்சியிலையும் வர்றதுக்கு தயாராக வந்தாங்க. அப்படின்னு இங்கே இருக்கிறவங்க குறையாக சொன்னது ஒரு காரணம். இங்கே தூர் வாரதோடு மட்டும் இல்லாமல் இந்த நீர்வரத்து கால்வாயில் தண்ணி வரக்கூடிய சூழ்நிலை வந்து மாறும்போது கண்டிப்பாக அந்த விவசாயம் செழிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இவங்க களப்பணி செய்ய வராங்க. இவங்க பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு பணியில் இருந்தால் கூட காலை நேரங்களில் இந்த குளத்தில் வந்து ஒன்றா சேர்ந்து இதில் இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றுவதாக இருக்கட்டும், ஒரு பக்கம் இயந்திரம் வேலை செஞ்சால் கூட இவங்களால முடிஞ்ச களப்பணியை வந்து பல சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய விழிப்புணர்வு வேலைகளை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதில் முக்கியமாக அந்த நீர்நிலைகளை பாதுகாக்கிறது, அதே போல் வந்து மரக்கன்றுகள் நடுறது, அதோடு மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் எதிரான விழிப்புணர்வுலாம் நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம். உதாரணமாக புதிய தலைமுறையோட அந்த நம்மால் முடியும் நிகழ்ச்சியே வந்து முதல்ல திருச்சியில் தான் வந்து தொடங்கப்பட்டது. அது அந்த அரியமங்கலம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குளத்தை கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த நிகழ்ச்சியில் வந்து எங்களுடைய தண்ணீர் அமைப்பு மற்ற அமைப்புகளோடு இணைந்து அதை வந்து சுத்தம் செய்கிற பணிகளை இணைந்தோம். இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் தான் எல்லாரோட மத்தியிலையும் அந்த கிராம பகுதி நகரப்பகுதியும் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து ஒரு முக்கியத்துவத்தை வந்து உணர்த்தும். எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு சொல்லணும்னா, ஒரு குடும்பமாக, ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லா விதமான
ஏற்றத்தாழ்வு, அதே மாதிரி வந்து நம்ம ஒரு அமைப்பு வச்சுருக்கோம், இன்னும் ஒரு சிலவங்க ஒரு ஒரு அமைப்பில் இருக்காங்க, இப்படின்ற எந்த விதமான ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லாமே ஒரு குடும்பமாக இந்த பணியை வந்து எல்லாரும் சேர்ந்து செய்யும்போது இந்த பலன் எல்லாருக்குமே வந்து கிடைக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் பண்ணும்போது எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு சந்தோஷமான நிகழ்வாக தான் இருந்தது. சிறு குழந்தைகளுக்கு, ஆதரவற்ற குழந்தைகளுக்கு எஜுகேஷன் மற்றும் ஸ்கில் டெவலப் பண்ணி தான் நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பொதுவான விஷயத்தை, நீர்நிலை ஆதாரத்தை, இந்த குளத்தை சுத்தம் பண்ண முடியும் அப்படின்னு நாங்கள் சொல்ல போகும்போது எங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டுச்சு. இப்படி நம்ம திருச்சியில் உள்ள குளத்தை இப்படி சுத்தம் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயமா எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. தண்ணிக்காக இது படப்போகிற எதிர்காலத்தில் வர சந்ததி வந்து தண்ணி இல்லாமல் இருக்குன்றப்ப இன்றைக்கி நம்ம இந்த குளத்தை சுத்தம் பண்ணால் தான் நம்ம எதிர்காலத்துக்கு கொடுக்க முடியுன்ற ஒரு நம்ம திருச்சியோட எல்லா குழுவும் சேர்ந்து பண்ணும்போது எங்களை இணைச்சிக்கிட்டோம். அது மிகவும் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இந்த குளத்தில் பார்த்திங்கன்னா எடுக்கும் போது வெறும் பாட்டில்கள் நிறையா இருந்துச்சு. பாட்டில்கள் எடுக்கும்போது காலில் கண்ணாடி கிழிச்சு இருந்துச்சு, முள்கள் இருந்துச்சு, எவ்வளவோ பிளாஸ்டிக்ஸ் அதிகமாக இருந்துச்சு. இது எல்லாமே நம்மளோட நீர்நிலையத்தை பாதிக்கக்கூடிய காரணிகளாகவே இந்த குளத்துக்களை இருந்துச்சு. அதை எடுக்கும் போது ஒரு வலி ஏற்பட்டுச்சு. இருந்துச்சு. குளம் தூர்வாரத்தில் எப்படி இன்ட்ரெஸ்ட்னா, நான் வந்து பேசிக்காக ஆர்கானிக் ஃபார்மிங்கில் இருக்கனால அதுக்கு அடிப்படை ஆதாரம் நீருக்கு ஆதாரமாக உள்ள இந்த குளத்தை வந்து தூர்வாரத்துக்கு என்ன பண்ண முடியுமோ அது நாங்கள் இண்டிவிஜுவலாக எல்லாருமே தனியாக பண்ண முடியாது. கவர்மெண்ட்டோடு சேர்ந்து பண்ணுறதுனால நாங்கள் நினச்சதை விட அதிகமாகவே அச்சீவ் பண்ணோம். இதுக்கு வந்து அதெல்லாம் வந்து ஒரு ஆஃபீஸ் ஒர்க்னால் 10 to 5 அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் அப்படி கிடையாது. நம்ம வந்து இதுக்கு இந்த நேரத்துலலாம் போனோம், காலங்காத்தால் போனோம், ஈவினிங் போனோம், அந்த மாதிரி இருக்கும். நான் இந்த குளம் வேலைக்கு பண்ணும்போது 6 மணிக்கு இங்கே வந்துடுவோம். 6 மணிக்கே வரும்போது எனக்கு முன்னாடியே பார்த்தா இந்த ஊர் கேகே பாய்ஸ் வந்து வேலை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து க்ளீன் பண்ணுற ஒர்க்கு, பாட்டில் எடுக்கிறது, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நாங்கள் மேனுவலாக என்ன ஒர்க் பண்ண முடியுமோ அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் நிறைய பேர் இருக்கிறப்ப எல்லாருமே ஒரே டைமில் இருக்க முடியாது. ஆளுக்கு ஒரு டைமில் வேலைக்கு போகிறாங்க. ஒரு சில பேர் பகலில் போயிடுவாங்க, ஒரு சில பேர் நைட்டில் போயிடுவாங்க. அதனால் நாங்கள் காலையில் ஏர்லி மார்னிங் 6 மணிக்கே வந்துடுவோம். 6 மணிலேருந்து 9 மணி வரையும் ஒரு 6 பேர் பார்த்துக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் 9 மணிக்கு மேலே ஃப்ரீயாக உள்ளவங்க திரும்ப அடுத்து வந்து ஒரு 12 மணி வரையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, ஒரு 3 மணி வரையும். அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு அது மாதிரி ரொட்டீனாக ஒரு 2-3 பேர் கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருப்போம். நைட்டில் வந்து ஒரு 7 மணி வரையும் இருப்போம். இருந்துக்கிட்டு இந்த யாராவது வந்தால் மதம் இருந்தால் வந்தாங்கன்னா இங்கே அருந்தாதீங்க, அங்கிட்டு போய் அருந்துங்கன்னு சொல்லிட்டு இருப்போம். திருவொளி ஒன்றை பிரித்து இரு கரம் சிறகாய் விரித்து ஒரு குடை கீழே திரடோ நம்மால் முடியும், நம்மால் முடியும். ஏரியில் இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றியாச்சு. இயந்திரங்கள் மூலமாக இதை சுத்தப்படுத்தும் போது இங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், வேளாண் துறையை சார்ந்த அதிகாரிகள் இவங்களாமே இதை பார்வையிட்டு இந்த இளைஞர்களை ஊக்குவிச்சு, இங்கே இருக்கக்கூடிய தன்னார்வ அமைப்புகளையும் ஊக்குவிச்சுட்டு இந்த பணியை வந்து சிறந்த முறையில் கொண்டு போகிறதுக்கு வந்து வழிவகுத்துக்கிட்டு இருந்தாங்க. திருச்சியில் இருக்கக்கூடிய பல அமைப்புகளோடு சேர்ந்து நம்மால் முடியும் குழு வந்து பலதரப்பட்ட செயல்பாடுகளை செஞ்சுருந்தா கூட இந்த குளம் செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட பல மாதங்கள் எடுக்கப்பட்டது. ஏன்னா இந்த குளம் வந்து திருச்சி நகரத்துக்கு அருகாமையில் இருந்தால் கூட இந்த குளத்தை வந்து சர்வே எடுத்து இதை பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும், என்ன மாதிரி இது பண்ண முடியும், தன்னார்வர்கள் எல்லாருமே சேர்ந்து, அதாவது நீர்நிலையை காக்கக்கூடியவங்க மட்டும் இல்லாமல் பொதுவாக தன்னார்வத்தோட எந்த கலப்பணியில் செஞ்சாலும் இதில் வந்து இணையலாம் அப்படின்ட்டு
இது நம்மளுடைய திருச்சி வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே இணைச்சி இந்த ஏரியை வந்து தூர்வாரணும் முடிவு பண்ண பிறகு இதை வந்து அரசாங்கத்துடைய ஒத்துழைப்பும் அரசு அலுவலருடைய ஒரு ஈடுபாடும் இந்த ஏரி வந்து இன்னைக்கு மீண்டெடுக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்குது. நல்ல கரங்கள் எல்லாமே கூட்டு சேர்ந்து இந்த முயற்சி எடுத்ததுனால இதோட ரிசல்ட்டை நீங்கள் பார்க்குறீங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு குளம். எங்களோட ஒரே பிரார்த்தனை இப்போ என்னன்னா, நல்ல ஒரு 10 நாள் அடித்து பேஞ்சதுன்னா மழை, உண்மையிலே இந்த குளம் எல்லாம் கால்வாயெல்லாம் நிரம்பி இந்த குளத்தில் தண்ணி வந்ததுன்னா விவசாயம் சுற்று வட்டாரத்தில் இது வந்து ஒரு முக்கியமான சோர்ஸ் ஆஃப் இரிகேஷனாக இருக்கும் நம்மளோட விவசாயத்துக்கு. அதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சது. அதனால் எங்களுக்கு வந்து ஒரு மட்டற்ற மகிழ்ச்சின்னு தான் சொல்லணும். இதில் ஃபுல்லாக நாங்கள் என்றைக்கு தண்ணியை ஓடுறதை பார்க்குறோமோ, இன்னும் என்னோட குழந்தை டேஸில் நான் பார்த்த அந்த ஒரு ஃபீலிங் எனக்கு கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு சந்தோஷம் எங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. இது வந்து இப்போ பல அமைப்புகளெல்லாம் ஒன்றிணைந்து ஒரு குடும்பமாக ஒரு நல்ல விஷயத்துக்காக இதுக்காக வந்து கிட்டத்தட்ட 1 மாத காலம் வந்து உழைப்பை வெளிப்படுத்தினாங்க. பல பேர் நேரம் வந்து பார்க்காம யாரெல்லாம் எப்பெல்லாம் வர முடியுமோ அப்போல்லாம் வந்து இந்த குளத்தை வந்து தூய்மைப்படுத்துகிற பணியில் வந்து தங்களை ஈடுபடுத்திக்கிட்டாங்க. அதன் விளைவாக இந்த குளம் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி காட்சி அளிக்கிறது. இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கேகே பாய்ஸ்ன்ற ஒரு இளைஞர்கள் கூட்டம். ஏன்னா அவர்கள் தான் இந்த பணியை நாங்கள் மேற்கொள்கிறதுக்கு முன்னாடி பல கட்டங்களாக இந்த குளத்தை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு உண்டான முயற்சிகளை அவங்க மேற்கொண்டாங்க. பல தடங்களெல்லாம் தாண்டி தான் அவங்க வந்து அந்த பணிகளை மேற்கொண்டாங்க. அவர்கள் தான் இதை வந்து முழுமையாக பராமரிக்கிறதுக்கு முழு காரணம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த குளம் இப்போ தான் முதலாவே தூர் வர்றது, நாங்கள் தான் தூர் வர்றோன்னு சப்போர்ட் பண்ணுன்னு நினச்சா ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது. ஏன்னா பசங்க சப்போர்ட் எல்லாமே நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. எங்கள் தெரு காவல்கார தெரு மக்களும் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க. தண்ணி கொடுக்கறது, டீ வாங்கிட்டு வர்றது எல்லாமே நல்லா ஒத்துழைப்பு பண்ணாங்க. இந்த பணி மேலும் மேலும் இந்த ஆக்டிவிட்டிஸோடு இல்லாமல் அடுத்த பக்கத்தில் உள்ள இன்னும் இந்த ஊரை சுற்றி 4-5 குளம் இருக்கும். அதுக்கு நாங்கள் பண்ணலான்னு ஒரு ஆர்வமாக தான் இருக்கோம். ஆக்சுவலாக இங்கேருந்து தண்ணி வந்து விவசாயத்துக்கு ஈடுபட்டாங்கன்னா அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அதுதான் எங்களுடைய நாங்கள் சக்ஸஸாக நினைக்கிறோம். மழை பெஞ்சு இந்த தண்ணியை மக்கள் எல்லாரும் யூஸ் பண்ணாங்களாலும் விவசாயத்துக்கு யூஸ் பண்ணாலும் நாங்கள் செஞ்ச மிகப்பெரிய சக்ஸஸ்ன்னு நாங்கள் இதை எடுத்துக்கிறோம். அரசு அலுவலர்கள், இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகம், இவங்க எல்லாருடைய ஒத்துழைப்பு மூலமாக இந்த தன்னார்வ அமைப்புகளும் தன்னார்வலர்களும் இணைஞ்சு இந்த குளத்தை மீட்டெடுத்திருக்காங்க. இந்த கணக்கன் குளத்தில் நீர் வந்து இதில் விவசாயம் செய்யும்போது இவங்க செஞ்ச களப்பணிக்கான ஒரு மன நிறைவு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து இவங்களுக்குள்ளே இருக்குது. அதே சமயத்தில் இங்கே வந்து விரைவில் நம்மால் முடியும் குழு மூலமாக மரக்கன்றுகள் நட்டு பராமரிக்கக்கூடிய பணியும் நடைபெறும் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இவங்க நம்மக்கிட்ட பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த களப்பணி மூலமாக இந்த ஒரு குளத்தை மீட்டெடுத்ததோடு மட்டும் இல்லாமல் இந்த விவசாயிகளுக்கான அடுத்த கட்ட வாழ்வாதாரத்தையும் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் நம்ம எல்லா டீமுக்கும் இருந்துச்சு. திருமொழி ஒன்றை பிரித்து இருகலம் சிறகாய் விரித்து ஒரு குடை கீழே திரடோ நம்மால் முடியும், நம்மால் முடியும், நம்மால் முடியும், நம்மால் முடியும்.